விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து விக்கிரவாண்டியில் வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நடைபெற்றது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் இறுதி வேட்பாளர் பட்டியலில் 29 பேர் இடம்பெற்றுள்ளார்கள். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வரும் ஜூலை 10 நடைபெறவுள்ளது. கடந்த 24 வேட்புமனு பரிசீலனையில் மனு தாக்கல் செய்த 64 பேரில் 35 பேருடைய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. 29 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. ஏற்றுக்கொள்ளப்பட்ட 29 பேருக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அங்கீகரிக்கப்பட்ட பிரதான கட்சிகளான திராவிடர் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சிகளுக்கு கடந்த லோக்சபா தேர்தலில் ஒதுக்கப்பட்ட சின்னங்களே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு அரசியல் தெளிவு பெறுகிற ஒரு களமாக நீங்க புரிஞ்சுக்கணும். எது திராவிடம், எது இந்தியம், எது தமிழ் தேசியம், ஏன் தமிழ் தேசிய அரசியலை உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு பிடிவாதமாக நின்று இந்த நிலத்திலே நிறுவ நினைக்கிறோம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியம் திராவிடம் என்றால் வெவ்வேறு கிடையாது. இந்தியம் இந்தியை திணிக்கும், இந்தி இந்தியாவின் தேசிய மொழி என்கும், திராவிடம் அதற்கு துணை நிற்கும். இந்தி எதிர்த்து போராடிய திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் கீழப்பழுவூர் சின்னசாமியை தவிர வேற யாராவது? அவர் ஏன் தீக்குளித்தார்? பேரறிஞர் அண்ணா இந்தி எதிர்த்து போராடவில்லை என்ற வழியில் தீக்குளிச்சிட்டார். அது தவிர மீது எல்லாம் மாணவர்கள் போராடியது. மொழி மீது இருந்த பற்றில் மற்றவர்கள் உயிரிழந்தார்கள், அதை இவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். மொழி மீது இருந்த பற்றிலே ஏற்பட்ட புரட்சியிலே கட்சி தொடங்கி எப்படி ஆட்சியை பிடிப்பது என்று திணறிக் கொண்டிருந்த திமுக அந்த மொழிப்போர் புரட்சியை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சியை கைப்பற்றது. இந்தி நெவர், இங்கிலீஷ் எவர், இப்படிலாம் வார்த்தைகளை பெற இங்க அண்ணா தனக்கு இருந்த புலமையிலே பயன்படுத்தி வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், அப்போது வைத்த முழக்கம். இப்போது வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும், அது இப்போது இவர்கள் கடைபிடிக்கிற வழக்கம், பழக்கம். இந்திய திணித்தவன் யார்? அன்றைய ஆட்சியாளர்கள், காங்கிரஸ். அப்போது ஆட்சியில் இருந்தவர் யார்? இந்த திராவிட திருவாளர்கள். இந்தியை எதிர்த்து போராடி ஆட்சியை கைப்பற்றிய இவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என் உடன் பிறந்தவனே, தமிழனுக்கு உயிர் உடலிலே இல்லை, அவன் மொழியிலே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். அப்போது எங்க என்று சொல்றது? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இதெல்லாம் இவங்க யாரும் சொல்லல, அது நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் சொன்னது. எல்லாத்தையும் இரவல் வாங்கி தங்களின் முழக்கமாக முன்வைத்தார்கள். தமிழ் பேரின மக்களிடத்திலே நம்பிவிட்டார்கள். தமிழ்நாடு தமிழருக்கே இவர்கள் வைத்த முழக்கமா? இவர்கள் வைத்த முழக்கமா அது? வீழ்வது நாமாக இருந்தாலும் இதெல்லாம் இவர்கள் வைத்த முழக்கமா? உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, இதை திராவிடர்கள் வைத்த முழக்கம் இல்லை. நம் இன முன்னோர்கள் வைத்ததை தனதாக்கி கொண்டார்கள். அப்போது என்ன செய்தார்கள்? அவன் உயிர் தமிழனின் மொழியிலே இருக்கிறது என்பதை தெரிந்த பிறகு அவன் மொழியை அழிக்காமல் விட்டால் தமிழன் தமிழனாக இருப்பான், தமிழன் அல்லாதவன் இந்த நிலத்தில் அதிகாரத்திற்கு வர முடியாது என்று உணர்ந்து தெளிந்த பிறகு நமக்கு முன்பே எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், இதெல்லாம் பேசி 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 மெதுவாக மெதுவாக நம்மையும் அறியாமலே நம் தாய்மொழியை அழித்து புதைத்து முடித்து விட்டார்கள். எங்க இருக்கு தமிழ்? விக்கிரவாண்டி ஒரு சிற்றூர், ஒரு சிறிய நகரம். நீ உன் தமிழ் தெருவில், வணிக வளாகங்களில், இந்த வணிக பலகைகளில், வர்த்தக பலகைகளில் ஒரு இடத்தில் நீ தமிழை காட்டு. சகித்துக் கொண்டிருப்பார்கள் இவர்கள். ஏன்? அவர்கள் தாய்மொழி அது இல்லை. திராவிடத்தின் தாய்மொழி எது? கேட்டு சொல்லு, பதில் சொல்ல சொல்லு. ஐயா ஸ்டாலின் சொல்வாரா? இல்லை இங்க வேட்பாளர் இருந்த அன்னியூர் சிவாவா? அவரை கேட்டு சொல்லு. ஆனா என் தங்கச்சியை சொல்ல சொல்றேன். தமிழை அழித்தார்கள். காரணம், தமிழ் இருக்கிறவரை தமிழன் தமிழனாக இருப்பான், தமிழன் தமிழனாக இருக்கிறவரை தமிழன் அல்லாதவன் அதிகாரத்துக்கு வர முடியாது. ஏன்? இங்க பாருங்க, திராவிடம் என்ன செய்யும் பாருங்க. இந்திய என்ன செய்யும்? நம்மளை மதமா பிரிக்கும். இந்து, இந்தியன், இஸ்லாம், கிறிஸ்தவன் பிரிப்பான். திராவிடம் என்ன செய்யும்? நீ படையாச்சி, நீ பறையன், நீ தேவன்,
நீ தேவேந்திரர், நீ நாடார், நீ கோனார், நீ செட்டியார், நீ பிள்ளை, நீ முதலியார், நீ உடையார், நீ வண்ணார், இப்படி பிரித்து கூறுபடுவான். இது திராவிடம், அது இந்தியம். இந்தியம் என்ன சொல்லும்? சாதியும் மதமும் எங்கள் இரு கண்கள் என்று சொல்லும் RSS, BJP. தமிழ் தேசியம் என்ன சொல்லுது? சமூகத்தின் கொடிய புண்கள், இது தமிழ் தேசியம் சொல்லும். ரெண்டை ஒண்ணு ஒப்பிட்டு பாரு. தமிழ் தேசிய அரசியல் என்ன? பிரிந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களை சாதி மதங்களாக நாம் பிளந்து பிரிந்து கிடக்கிற வரை நாம் அரசியல் வலிமையை பெற முடியாது, அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்பதை உணர்த்தி தெளிய வைத்து, நாங்கள் தமிழ் தேயர்கள், ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள், நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வூற்றி ஒன்று திரட்டி தமிழர்களை ஒன்றாக்கிய அரசியல் வலிமை பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கும். அது திராவிடம் பிரித்து பிரித்து பிளந்து அதிகாரத்தை பெறும். தமிழ் தேசியம் இணைத்து வலிமை பெற்று அதிகாரத்தை பெறும். இந்த ரெண்டுக்கு இருக்கிற கோட்பாட்டு வேறுபாடை நீ புரிஞ்சுக்கணும். திராவிடம் என்ன செய்யும்? இந்தியா என்ன செய்யும்? கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும். திராவிடம் கைகட்டி வேடிக்கை பார்க்கும். தமிழ் தேசியம் எப்பாடுபட்டனும் என் தாய் நிலத்தை திருப்பி போரிட்டு மீட்கும். இது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு தான். கச்சத்தீவை திருப்பி எடு, கொடுத்ததான். அப்படி என்றால் என்னை தனியாக பிரித்து விடு. இந்த தீர்மானத்தை பிரபாகரன் மகன் வென்று இதே சட்டசபையில் ஆண்மகனாக நிறைவேற்ற நீ அப்புறம் சொல்லு. என்னை பிரிவினைவாதிம்பா, வா, நான் செப்பரேட்டிஸ்ட், பிரிவினைவாதி. என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு கொடுத்த நீ தேசியவாதி, அந்த நிலத்தை எடுத்து என் நாட்டோடு சேர்த்து விடு என்று சொல்கிற நான் பிரிவினைவாதியா என்று கேட்டால் எவனிடத்தில் பதில் இருக்கும்? ஒவ்வொன்னா பாரு. திராவிடம் எது, தமிழ் தேசியம் எது என்று. ஐயா கருணாநிதி, பேராசைப்பட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள். திராவிடம். சிங்களன் சுட்டு வீழ்த்துவான், தமிழ் மீனவன் செத்தான். இந்தியம். இந்திய கடலுக்குள் மீன் பிடிப்பது என் இனத்தின் உரிமை. இது தமிழ் தேசியம். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? இதான் தமிழ் தேசியம். கற்பிக்கிறேன். நீயே ஒன்று சேர்வ, நீயே புரட்சி செய்வ. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பின்பே அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான். புரட்சியாளர் அம்பேத்கர். நான் அதை தான் 13 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிளர்ச்சி வந்துருச்சா? புரட்சி வருதா? வருது. ஒரு எளிய மகனால் ஒரு பின்புலமும் இல்லாமல் 36 லட்சம் வாக்கை பெற முடியும் என்றால் அது புரட்சி தான், அது கிளர்ச்சி தான். எங்க எதிர்த்தார்கள்? இந்திய எதிர்த்தார்கள். இப்ப எதிர்க்கிறார்களா? எவன் இந்தியை திணித்தானோ அவனிடத்திலே கூட்டணி வைத்த போது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்தியை கொண்டாந்து நிறுத்திவிட்டார். மத்திய அரசின் திட்டங்களில் ஏதாவது தமிழ் பெயர் வருகிறதா? ஏதாவது இருக்கிறதா? எல்லாம் அப்படியே இந்திய அப்படி தமிழ்ல பேசிட்டு இருப்பான், அப்படியே பேசிட்டு இருப்பான். இதை எதிர்ப்பார்களா? ரொம்பவே சுத்துற திராவிட அரசியல், அதன் ஆட்சி, அந்த கட்சி, அதன் ஆட்சி முறை என்பது என்ன? தெருவுக்கு 2 டாஸ்மார்க்கை வைத்து குடிக்க வைப்பது. தமிழ் தேசிய அரசியல் என்பது அதை மூடிவிட்டு தெருவுக்கு 2 நூலகத்தை திறந்து பிள்ளைகளை படிக்க வைப்பது. அது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாட்டை நீ முடிச்சுக்கோ. இதான் இங்க இருக்கிற இந்த கோட்பாடு தெளிவு உனக்கு இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவா? குடிக்கிறதுக்கு தேடுவானே. அதான் கல்லுக்கடை மதுபானம் இருக்குல்ல, தமிழ் தேசிய மதுபானம், பனம்பால், தென்னம்பால், மூலிகைச்சாறு திறந்து விடுவோம். சிற்றூரா 1 கிலோமீட்டர் தள்ளி போய் அங்க இருக்குது மூலிகைச்சாறு, போய் குடிடா. பனம்பால், தென்னம்பால், தூய்மையா. கலப்படம் இருந்துச்சா கொன்னுட்டேன். போய் குடி, உற்சாகமா இரு. சிற்றூர் தோறும் என் தங்கை மாதிரி உடற்பயிற்சி கூட, நூலகம். உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழர். இதான் எங்க கோட்பாடு. உடலினை உறுதி செய்ய உடற்பயிற்சி கூடம், அறிவை விரிவாக்க நூலகம், எல்லா உரிமை. மின் உற்பத்தி, விநியோகம். இன்னைக்கு சாலைக்கு டோல் போட்டு வசூலிச்சு போறது யாரு? எல்லாத்தையும் வித்துட்டான். ரோட வித்துட்டாங்க, எல்லாத்தையும் வித்தாச்சு. எது ஒன்றும் கிடையாது, எது ஒன்றும் கிடையாது மாநில உரிமை. கடைசியா வரி, ஜிஎஸ்டி, ஒரே வரி ஒரே நாடு. இதை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். காங்கிரஸ் யாரு? இந்தியா. கூட இருந்து கும்மி அடிச்சது யார்? திமுக. இது யாரு? திராவிடம். 2 ஒண்ணுதான். தட்ஸ் ஆல். நீட்டை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அது கூட இருந்து கையெழுத்து போட்டு கும்மி அடிச்சது யார்? இந்த திமுக. திராவிடம். 2 ஒண்ணுதான்.
இதை எதிர்த்து முறியடிக்க போராடுவது யார்? தமிழ் தேசியம். நல்லா விளங்கணும். இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை நேரடியாக எதிரி யாருன்னா பாரதிய ஜனதா. அவன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டான். அவன் கொள்கைக்கு எதிரானது. ஏன்? அவன் எவ்வளவு இருக்கான்னு தெரிஞ்சிடும். நாடு கொந்தளிச்சிடும். அவன் எடுக்க மாட்டான். அவன் கோட்பாடு அது இல்ல. சாதி இருக்கணும் எனக்கு ஓட்டு போட, சாதி கட்சிகள் என்னோடு இருக்கணும் கூட்டணி வைக்க. ஆனால் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவனுக்கான உரிய உரிமையை கொடுக்க கூடாது. அவன் கோட்பாடு அது. அப்படி மத்திய அரசு எடுக்கணும்னா மாநில அரசின் உரிமையை நீ அடமான வைக்கிறாய் மத்திய அரசு இடத்துல. ஆனால் நீதான் மாநில தன்னாட்சி பேசினாய், மாநில சுயாட்சி பேசினாய், மாநில உரிமை பேசினாய். உச்ச நீதிமன்றம் சொல்லுது மாநிலங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. எடுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நிதிஷ்குமார் யாரை கட்டு எடுத்தார். நீதிமன்றம் தடுக்குது. அந்த தடையை நான் பொருட்படுத்த மாட்டேன்னு நிதிஷ்குமார் சொல்றாரு. அப்படி உனக்கு சொல்ல தெரியாதா? காவிரியில் ஊதிய நதிநீரை தமிழ்நாட்டுக்கு பிரித்துக் கொடுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் சொல்கிறது. அந்த தீர்ப்பை ஏற்க முடியாது என்று கர்நாடகா சொல்கிறது. அப்படி சொல்ல உங்களுக்கு ஆண்மை துணிவு இல்லையா? முல்லை பெரியாற்று அணை வலுவாகத்தான் இருக்கிறது, உறுதியாகத்தான் இருக்கிறது. வேறு அணை கட்டுகின்ற தேவை இல்லை. உரிய நீரை பிரித்துக் கொடுங்கள் கேரளாவுக்கு சொல்லுது உச்ச நீதிமன்றம். கேட்க முடியாது. கேரளா அப்படி எதிர்த்து பேச முடியாது. உங்களால என்ன மாட்டீர்கள்? திராவிடம் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தமிழ் குடிகளுக்கு உரியதை கொடுக்காது. நாங்கள் கேட்பது இட ஒதுக்கீடு அல்ல, இட பங்கீடு. நல்லா கவனிச்சுக்கணும். இட பகிர்வு கேட்கிறோம், ஒதுக்கீடு கேட்கல, பங்கீடு கேட்கிறோம். என் அன்பு தம்பி தங்கைகளே, ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி, ஒரு வீட்டில் ஒரே ஒரு அப்பத்தாருகா ஒரு கிழவி, அவ அட்டைக்கு 10 கிலோ அரிசி. ஒரு வீட்டில் 10 பேர் இருக்கிறான், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்பா அம்மா, எப்படி 10 பேர் இருக்கான் உறுப்பினர். அவன் குடும்ப அட்டைக்கும் 10 கிலோ அரிசி. இது நியாயமா அநியாயமா? இது நீதியா அநீதியா? இதை மட்டும் அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் சிந்திச்சுப்பார். நாங்க என்ன சொல்றோம்? ஒத்த மனுஷி இருக்கா அவளுக்கு உரியதை கொடு, 10 மனுஷன் இருக்கா அவனுக்கு உரியதை கொடு. இதாண்டா இடஒதுக்கீடு, இதாண்டா சரியான பங்கீடு. இந்த பங்கீடைத்தான் நாம கேட்கிறோம். இது மாநில அரசை செய்ய முடியும் என்கிற நிலை இருக்கும்போது இதை மத்திய அரசு செய்யணும் என்று நீ சொன்னா உன் உரிமையை அவனுக்கு ஏன் அடமான வைக்கிற? அவன்கிட்ட எடுத்து கொடுக்குற? ஏன் கொடுக்குற? அப்ப என்ன இதுக்கு நீ தன்னாட்சி உரிமை பேசுன, மாநில உரிமை பேசுன? எதுக்கு பேசுன? ஏமாற்று தானே, ஏமாற்று தானே. என்னுடைய காவல்துறையில என்ன உனக்கு பிரச்சனை? என்னுடைய காவல்துறையில என்ன பிரச்சனை? அவன் திறமையில உனக்கு என்ன சந்தேகம்? ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸை விட என்னுடைய போலீஸ் சிறந்தவன் நிரூபிக்கிறானே, அவர் எதுக்கு நீ சிபிஐ விசாரணை கேட்கிறிய? ஒன்னு என் இனத்தை, என் நிலத்தை, என் நிலத்தில் இருக்கிற காவல்துறையை வீழ்த்தி தாழ்த்தி அவமானப்படுத்தி சிபிஐ விசாரிக்கணும்னா மாநில உரிமை எதுக்கு அவனுக்கு அடமான வைக்கிற? இதாண்டா திராவிடம். இது எதையுமே பார்க்காதடா. உன் மலையை வெட்டுறான்டா திராவிடன், வேடிக்கை பார்க்கறான்டா இந்தியன். இதாண்டா இந்தியன் திராவிடம். என் மலை என்பது என் தாயின் மாறு போல பூமி தாயின் மாறு, தொட்டா கொன்னு. இதாண்டா தமிழ் தேசியம். இது ரெண்டையும் புரிஞ்சுக்க. தாயின் முளை மார்பில் இருந்து பால், பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அறிவிடா. இவ்வளவுதான்டா. அறிவிலிருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீர்லிருந்து வயிறு, வயிறிலிருந்து நீர்லிருந்து சோறு, சோறுலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், வாழ்க்கைடா. இவ்வளவுதான்டா வாழ்க்கை. இந்த மலையை தொடாண்டா, தொடாத, தொடாத இயற்கையின் அரும்பெரும் கூட. அது என் தாய் பூமி தாயின் மார்பு. இது தமிழ் தேசியம். மலை, காசு பணம் துட்டு வெட்டு. இவன் திராவிடன். இதை கமிஷன் வாங்கிட்டு வேடிக்கை, நல்லா வெட்டு, நல்லா வெட்டு. இவன் இந்திய. ஈழத்தில் நமக்கென்று ஒரு தாயகம் அடைய வேண்டும் என்று நம் உயிர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு புரட்சிகர அரசியலை, ஆயுதமேந்திய புரட்சியை முன்னெடுத்தார். அவருக்கென்று அந்த நாடா இல்ல அன்னை தமிழ் இனத்திற்கென்று நாடா? ஒரு தேசிய இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அந்த இனம் எனக்கு தனக்கென்று என்றைக்கு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும். இது உலகம் முழுமைக்கு இருக்கிற வரலாற்று உண்மை. அப்ப என் இனம் முழுமையான விடுதலை அடைய வேண்டும், அதற்கென்று தனி நாடு அடைய வேண்டும். அடைந்தால்தான் என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வரலாறு, என் வழிபாடு, என்னுடைய தொன்று தொட்ட வேளாண்மை எல்லாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு தனி நாடுதான். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், குறிப்பாக அதிமுகவில் இருக்கிற என் அன்பு உறவுகள், தேமுதிகவில் இருக்கிற என் உடன் பிறந்தார்கள்லாம் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எங்க அண்ணன்
இந்திய அமைதிப்படை பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு பீஸ் கில்லிங் ஃபோர்ஸை கொண்டு இந்தியா நிறுத்தும் போது எங்கள் இனத்தின் எதிரி நாங்கள் சிங்களனோடு பிரேமதாசாவோடு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்திய ராணுவம் வலிமையோடு இருக்கும்போது பிரேமதாசா இந்தியாவை இங்கே கால் ஒன்றை விட்டுறக்கூடாதுன்னு அவனு நினைச்சான். அதனால எங்கள் அண்ணனுக்கு ஆயுத உதவி செஞ்சான். எங்கள் அண்ணனு மறக்காம வாங்கிக்கிட்டு அடித்து இந்தியாவை விரட்டி விட்டாரு. அது மாதிரி நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இப்போ பொது எதிரி திமுகவை அடித்து விரட்ட எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பல தேர்தல்களில் தன்னலமற்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. நான் உங்களோட கூட்டணி வைக்காம தனிச்சு தான் உங்களை ஆதரிச்சேன். அதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு கூட்டணி வைக்கல. என்னை கொஞ்சம் ஆதரிச்சு அப்படி தள்ளி விடுங்க, தள்ளி விடுங்க. ஏன்னா அது அப்புறம் பேசுவோம். எம்ஜிஆரை பற்றி தனியாக பேசணும், அது 1 மணி நேரம் பேசணும், அது அப்புறம் பேசுவோம். என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இந்த தேர்தலை நாம் ஒரு மாறுதலுக்கான வாய்ப்பாக, வரலாற்று பெரும் வாய்ப்பாக எடுத்துக்கிறோம். என் பேச்சை கேட்கிற பிள்ளைகள் ஒருவர் ஒரு ஓட்டாக மாறுங்கள். உங்கள் ஓட்டை தவிர ஒரு ஓட்டை சேகரிங்கள் போதும். ஒருவர் இன்னொருவர், அந்த ஒருவர் இன்னொருவர், அந்த ஒருவர் இன்னொருவர், அவ்வளவுதான். இவ்வளவுதான் புரட்சி. இப்படிதான் உலகெங்கும் புரட்சி உருவாகி இருக்குது. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா, மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.